இந்த திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ங்கிறது வந்து மன ரீதியான பிரச்சனையா? நம்பிக்கை சார்ந்தது, தவிர்க்க வேண்டிய விஷயம்தான். இதனால் டிஸ்பியூட் ஜாஸ்தி ஆகும். ஒரு சில குடும்பங்களில் அவங்களோட உறவினர்களாலே இத்தகைய முதியவர்கள் வந்து தாக்கப்படுறதையும் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறதையும் கூட கேள்விப்படுறோம். யூஸ்வலாக பாவம் சார், அப்பா யூரின் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், மோஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டா வந்து அவர் இறந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது சார். இப்போ படித்தவங்கிட்ட போய் கேட்கும்போது அரசியல் ஒரு சாக்கடைங்க, அதில் எங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை, அதில் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் ஓட்டு கூட போடுறது கிடையாது. இப்போ வந்து முன்பு இருந்தவங்கெல்லாம், அரசியலில் இருந்தவங்கெல்லாம் சிறை சென்றாங்க. எத்தனை பேர் சிறை பெறுறதுக்கு இப்போ தயாராக இருக்காங்க? யாருமே இல்லை. முன்புலாம் இருந்தவங்க ஒரு தலைவனுக்காக வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்தா தான் வருவாங்க. என்ன செஞ்சுருக்காங்க? அதாவது உள்ளதை நல்லதாக தேர்ந்தெடுக்கணும். அந்த பக்கம் அதுதான் அதான் ரிலேட். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். இப்போ இந்த திருமண வாழ்க்கையில் இப்போ மணமாவதற்கு முன்பும் சரி, மணமானதற்கு பின்பும் சரி, இந்த திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ங்கிறது வந்து மன ரீதியான பிரச்சனையா? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்த இந்த கோட்பாடெல்லாம் இப்போ வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சா? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து முதல் மனிதன் வந்து ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாப்புல அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. முதல்ல வந்து அவங்க வேட்டையாடினாங்க, சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்தி ஆச்சு, அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தாங்க. அது வந்து செக்ஸ் வந்து அப்போ வந்து ப்ரொக்ரியேஷன், குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஒரு சாதனமாக இருந்தது. ரிக்ரியேஷன்ற மகிழ்ச்சின்ற கான்செப்டே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கே நேதிகள் கிடையாது. அந்த அவர்கள் வந்து ஒவ்வொரு இடமா போயின்னு இருந்தாங்க, மைக்ரேட் இருந்தாங்க. பாப்புலேஷன் ஜாஸ்தியாகி பல இடங்களுக்கு போய் பல கலாச்சாரங்கள், பல நாடுகள் வந்துச்சு. எங்கே வந்து அங்கே பிரச்சனை வந்ததுன்னா, அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பீரியடில் நிலங்களை வந்து விதைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் பொருட்கள் வந்தது. அதை விற்றாங்க. இந்த இடத்துல இருக்கணும், அதை இங்கேயே பாடலாம், பாசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய இடம். அங்கே தான் வந்து கிரீடு, ஜெலஸ் எல்லாம் வந்தது. அது வரைக்கும் எல்லாமே ராத்திரி உட்காந்து சாப்பிட்டு ஒன்றா வேட்டையாடி ஒன்றா இருந்தாங்க. செக்ஸும் எல்லாமே பாலிகேமஸாக தான் இருந்தது. எல்லாரும் செக்ஸ் வந்து என்ன, ஒரு பெண் வந்து என்ன ஆச்சு, திடீர்னு வந்து அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது இனிமேல் செக்ஸ் இருக்கக்கூடாது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆனால் அந்த ப்ரெக்னென்சியை விட்டு வெளில வரும்போது அந்த பெண் வந்து தனக்கு பிடிச்ச ஒரு குறிப்பிட்ட ஆணை வந்து சூஸ் பண்ண ஆரம்பித்தாப்புல. அந்த ஆண்கள் ஆல்ஃபா மேல்ஸ்ன்னு செஞ்சாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஆண்கள் வந்து சான்ஸ் இல்லை. இதை வந்து பார்த்தாங்க இந்த சமூகமே, ஆண்களால் தானே சமூகம் சட்டத்திட்டங்கள்லாம் நியமிக்கப்பட்டது, எல்லா செக்ஸ் கலாச்சார நெறிமுறைகள் எல்லாமே. இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவனுக்கு ஒருத்தின்னு கொண்டு விட்டாங்க. அப்பயும் வந்து அப்போது ஒரு திருப்தியான ஒரு நிலைமையாக இருந்தது. ஏன்னா பிறக்கிற குழந்தைக்கு வந்து யார் தகப்பன்னு தெரிய ஆரம்பிச்சுது. அதை ஏற்றுக்கொண்டு எமோஷ்னலாக வந்து அவங்களுக்கு அந்த கர்ப்பத்தை தாங்கி இருந்ததால் எமோஷன்ஸ் அதிகமாக இருந்தது. அதை ஏற்றுக்கொண்டாங்க பெண்கள். ஆனால் அந்த நெறிமுறையை ஏற்படுத்த எகிப்திலும் சரி, சைனாவிலையும் சரி, இல்லை இந்தியாவிலையும் சரி, எல்லாத்துலேயும் இதை ஏற்படுத்தின ஆட்கள் எல்லாம் ஆண்களுக்கு மட்டும் ஒரு தனி சட்டம். ஆண்கள் வந்து 2-3 சிம்மு வச்சுட்டு இருக்கிற ஃபோன் மாதிரி இவங்க வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து பேசிக்காக பார்த்தா இவங்க வந்து ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்றளவு இது இருக்குது. இது வந்து ஒரு ஆண் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு மனைவி இறந்தவொடனே ஆண் திருமணம் பண்ணால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் ஒரு பெண் ஒன்று பண்ணால் அது தப்பு, அது வேறு மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வச்சுருந்தா அது வந்து அவர் பயங்கரம்பா, அவர் ஆட்டக்காரம்பா அப்படின்னு இது வர. ஆனால் ஒரு பொண்ணுன்னா அதுக்குன்னு வேறு ஒரு தப்பான வார்த்தை இது மாதிரி இருந்தது. சமூகம் பார்வையே வித்தியாசமாக இருந்தது. இதில் வந்து இப்போ மாறிக்கொண்டு வருகிறது. இப்போ அதாவது பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து அவங்களும் வராங்க. எல்லாமே வந்து எங்களாலையும் முடியுன்ற மாதிரி சிலது வருது. இது வந்து இப்போ ரகசியமாக இருந்ததெல்லாம் இப்போ ஓப்பனாகவும் இருக்குது. இது ஒரு சின்ன இதுதான். இப்போ அதாவது ஒரு மாறுதல் ஏற்படுது. இது வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட எங்கெங்கே அவங்கள சப்ரஸ் பண்ணீங்களோ
அதெல்லாம் வந்து மாறிட்டு வருது. இது வந்து எங்களாலேயும் முடியும், நாங்களும் வந்து இதில் வந்து எங்களாலேயும் வந்து ஆண்கள் போல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து மாறிக்கொண்டு வருது. இது வந்து என்னன்னா நம்பிக்கை சார்ந்தது. இது வந்து அந்த திருமண வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரச்சனையை உருவாக்கும். தவிர்க்க வேண்டிய விஷயம்தான். இதனால் டிஸ்பியூட்ஸ் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஒரு புது இதுவும் ஆகுது. அதாவது நான் என்னுடைய நண்பர்கள் நண்பிகளை கூப்பிட்டு வருவேன், நீ உன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு வரலான்னு பாலி அமாரஸ்ன்னு ஒன்று வருது. இப்போ சமீபத்தில் பெங்களூரில் அந்த மாநாடுகள், நான் யார் கூட வேணாலும் நான் இருப்பேன், நீ யார் கூட வேணாலும் இரு, அதை பற்றி கவலை இல்லைன்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. எங்கே போகுதுன்னு தெரியல. இதுவும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ சொல்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒப்பீனியன் சொன்னால் அது வந்து ஒரு கலாச்சார கழுகு மாதிரி சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருக்க முடியும். அது இன்னும் வந்து இருந்தால் தான் நம்ம அதை பற்றி சொல்லலாம். முதியோர்களை பற்றி ஒரு கேள்வி டாக்டர். இப்போ சமூகத்திற்கு பெரும் பங்களித்த இந்த முதியோர்களில் பல பேர் இன்றைக்கி தங்களுடைய பிள்ளைகளாலே நிராகரிக்கப்படுகிறாங்க. அவங்க வீட்டில் அவங்கள சரியாக கவனிக்கப்படுறதில்ல. நிறைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் போய் இப்போ நிரந்தரமாக செட்டில் ஆனதுக்கப்புறம் இங்கே பெற்றோர்கள் தனியாக இருக்காங்க. அவங்கள பலவிதமான மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி அவதிப்படுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில குடும்பங்களில் அவங்களோட உறவினர்களாலே இத்தகைய முதியவர்கள் வந்து தாக்கப்படுறதையும் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறதையும் கூட கேள்விப்படுறோம், பார்க்குறோம். இப்படி இந்த மாதிரி முதியவர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அநேகமாக எல்லாருமே வந்து இன்றைக்கி முதியோர் இல்லம்தான் நிரந்தர வசிப்பிடமாக ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமூகத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறது வந்து நிச்சயமாக வந்து கல்யாணம் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு சொத்தை எழுதி வைக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் மனைவி வந்து இல்லை யார் முதல்ல இறக்குறாங்களோ அது வேறு விஷயம். அது 2 பேருடைய காலத்துக்கு அப்புறம் அது அவங்க பிரிச்சுக்கிட்டோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அதாவது முதியவர் ஆகும் பொழுது எல்லா விதமான வியாதிகளுடைய முகாந்திரமாகவும் ஆகிடும். ஒரு பிபி, சுகரு, ஆர்த்ரைட்டிஸ், நடக்க முடியாது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு வயசுனா அவர் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். ஒரு முதியவரை கூட்டு வர்றதுன்னா அவருக்கு 2 பேர் கூட வரணும். அவரை தனியாக வந்து நடந்து வர முடியாது. அவர் வந்து ஒரு ஆட்டோலையோ கார்லேயோ கொண்டு வரணும். ரெண்டாவது அவர் அட்மிட் பண்ணுறது கூட வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எனக்கு தெரியல, அவர் ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணுறாங்க, ஜென்ரல் வார்டில் இல்லை. அவருக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் முதல்ல வந்து இன்சூரன்ஸ் பாருங்கள். ரெண்டாவது உங்களுடைய முதுமை காலம் வந்து அது ஒரு இலையுதிர் காலம், நம்பிக்கையோடைய இலையுதிர் காலம். அதுக்கு வேண்டிய பணத்தை கொஞ்சம் வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு முக்கியம் சாப்பாடெலாம் குறைஞ்சிரும், நீங்கள் ட்ராவல் பண்ணுறது குறைஞ்சிரும், உங்களுக்கு செலவுகள் குறைஞ்சிரும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு 6 நாள் ஐசியூவில் இருந்தீங்கன்னா, ஒரு 7 நாள் ஐசியூவில் இருந்தீங்கன்னா ஒரு வீடை வந்து நம்ம விற்கக்கூடிய நிலைமையில் வந்துடுறோம். இல்லை ஒரு 15 நாள் வந்து ஒரு மயக்கமாக ஒரு கோமாவில் இருந்தோன்னா இடத்தையே ஒரு நிலத்தையே விற்கிற நிலைமையில் இருக்கும். இது வந்து உண்மையிலே அதுக்கு பெட்டர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் அது வந்து தப்பாக நினைக்கிறோம். உண்மையிலே வந்து அது மாதிரி இல்லை. அதை விட நல்ல விஷயங்கள், நல்ல வசதிகள் நான் 2த்துலையும் இருக்கிறதால சொல்கிறேன். நான் கவர்மெண்ட்லேயும் இருந்தேன், ப்ரைவேட்லேயும் இருக்கேன். அதில் வந்து இருக்கிறது பெட்ரு. என்ன தான் இருந்தாலும் அங்கே போய்ட்டு வந்து இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு அவமானத்தை வந்து கேவலமாக நம்ம யோசிப்போம். ஒரு பொதுவாக ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட ஆங்கில பத்திரிக்கையை நான் வாங்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து என்னால் முடியல, எங்கள் வந்து மகன் இருக்காங்க, வேறு ஒரு ஆங்கில பத்திரிக்கை எனக்கு அது படிக்கல, தெரியாமல் கேட்டேன், கிழவனுக்கு தேவையா இது அப்படின்றாங்க. எனக்குன்னு பிடிச்ச ஒரு சின்ன ஒரு சாதாரண இதுதான். அன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து ஒரு ஸ்வீட்டு வந்து கேட்கும்பொழுது கூட அது வந்து மறுக்கப்படுது. உங்களுக்கு என்ன ஆசையோ அது வந்து அதெல்லாம் வந்து அதாவது உண்மையிலே நீங்கள் வந்து அதிகமாக காசு கொஞ்சம் பெரிய அளவு தேவையில்லை. உங்களுடைய மருத்துவத்துக்கும் உங்கள் சின்ன சின்ன ஆசைகளை தீர்த்து கொள்றதுக்கும் கொஞ்சம் பணம் வச்சுருங்க. முடிஞ்சால் இன்சூரன்ஸ் சேருங்க. ரெண்டாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருங்க. மூணாவது இண்டிபெண்ட்டாக இருங்க. எங்கேயாவது வந்து இப்போ இடங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு சிங்கிள் ஃப்ளாட்லாம் இருக்குது. இல்லை வந்து உங்களுக்கு அதுவும் வந்து இப்போ ஸ்விக்கிலாம் இருக்குது, ரொம்ப பிரமாதமாக வந்து மெஸ்ஸெலாம் இருக்குது. அவங்களே வந்து நாளைக்கு எனக்கே அந்த நிலைமை வரலாம். இண்டிபெண்ட்டாக இருக்கிற வரைக்கும், கை கால் விழுந்து இதுவாகிற வரைக்கும் உங்களுடைய சுயசார்பு நிலையை வந்து விட்டு கொடுக்காதீங்க. பணத்தை வச்சுருங்க, அதுதான் முக்கியம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகம் சுயநலமானது.
ரெண்டாவது, ஒரு ஸ்டேஜில் நீங்கள் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா வந்து இருக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இடத்துல வந்து யூஸ்வலாக பாவம் சார், அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அவர் வந்து ரொம்ப யூரின் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், மோஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டா வந்து அவர் இறந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஒரு அடிநாதமாக இன்னொன்று இருக்குது, எப்போ போகுமோ பெருசு உயிர் எடுக்குது அப்படின்ற மாதிரி தான். கஷ்டம், உண்மை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆள் படுத்து இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து மனைவியோ மகளோ வந்து அட்டெண்டண்டாக இருக்கும், ஒரு ஆண் இருக்க மாட்டாப்புல. வயதான காலத்தில் வந்து மனைவி இல்லாதது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். அந்த அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், மகன்கிட்டையோ மருமகிட்டையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு காய்கறி நறுக்கி கொடுத்தாது சமாளிச்சிடும். நம்மால் தான் வந்து உக்ரைன் ரஷ்யா இந்த மாதிரி காசாலாம் பேசிட்டு வேண்டாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு பீகார் தோல்வியை பற்றிலாம் பேசிட்டு இந்த மாதிரி வம்ப விலைக்கு வாங்கி கொடுத்துட்டு பிரச்சனை அதிகமாக இருப்பான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாப்புல. அதுதான் பிரச்சனை. அதோட வந்து அதாவது அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த அம்மா சுமாராவது ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து எவனுக்கு கிடைக்க மாட்டான் கேட்கறதுக்கு. இந்த ஆள் பேசுறதுக்கா இவன் பேசிக்கிட்டே இருப்பான். எல்லா ஆண்களும் அப்படி தானே, நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு. அவன் கேட்கறானா இல்லையா அது வேற விஷயம். அதுதான் முக்கியமாக பணம் முக்கியங்க. கண்டிப்பாக வயசான காலத்தில் கொஞ்சம் வந்து உடம்பை பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடன் இல்லாமல் எங்கேயும் போயிட்டு எதுக்கும் வந்து ஜாயின்ட் கையெழுத்தோ இல்லை லோனு இதெல்லாம் வந்து வாங்காதீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை. சிம்பிளாக இருந்தாலும் கடன் இல்லாமல் இருங்க. வயசான காலத்தில் கடன் உங்களை துரத்தக்கூடாது. அதை விட கொடுமை அது இப்போ எதுவுமே இல்லை. இப்போது இவ்வளோ நிறைய விஷயங்கள் இப்போ மனநலம் குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ ஒரு அரசியல் குறித்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இப்போ படித்தவங்களோட படிக்காதவங்க, இப்போ கிராமப்புறத்தில் இப்போ நம்ம நகரத்துலேயும் நிறையா பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாதவங்க பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றியும் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்ச்சிகள் பற்றியும் செய்திகளெல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய டேட்டா கையில் வச்சு பேசுகிறாங்க. ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியல் குறித்து பேசினீங்கன்னா அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க, டேட்டா வச்சு பேசுகிறாங்க படிக்காதவங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நிறைய படித்தவங்க இருக்காங்க. இப்போ படித்தவங்ககிட்ட இப்போ கேட்கும்போது அரசியல் ஒரு சாக்கடைங்க, அதில் எங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை, அதில் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் ஓட்டு கூட போடுறது கிடையாது. இப்படி அவங்களுடைய இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை நம்முடைய ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தாக ஏற்படுத்தாதான்றது கேள்வி. அது நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து அவங்களுக்கு வந்து இவங்க யாரை ரொம்ப அதிகமாக வெறுக்கிறாங்களோ அவங்களே இவங்களை வந்து ஆளக்கூடிய நிலைமை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறச்சு இதுவும் மன ரீதியாக இதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது. நான் அது வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பலை. நான் வந்து இது முழுசும் தனிப்பட்ட கருத்து தான் என்னது. ஏன்னா எல்லா கருத்துக்கும் நான் வந்து இது பொதுவான கருத்துன்னு நான் சொல்ல விரும்பலை. முன்னாடிலாம் வந்து அப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்போல்லாம் மாறி இருக்குது அப்படிலாம் இல்லை. அந்த முன்பு இருந்தவங்களை இப்போ இருக்க சொல்லுங்கள், இப்போ அரசியல் செய்ய சொல்லுங்கள், அவங்களுக்கு முடியாது. இப்போ வந்து முன்பு இருந்தவங்கெல்லாம் அரசியலில் இருந்தவங்கெல்லாம் சிறை சென்றாங்க. எத்தனை பேர் சிறை பெறுறதுக்கு இப்போ தயாராக இருக்காங்க? யாருமே இல்லை. முன்புலாம் இருந்தவங்க ஒரு தலைவனுக்காக வந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்தா தான் வருவாங்க. இன்சென்டிவ் இல்லாமல் நீங்கள் வர்றது கிடையாது. மக்களுடைய அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அதாவது எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து இல்லை. இப்போ இருக்கும்போது இங்கே முழுதும் நல்லவர்கள் இல்லை, முழுதும் கெட்டவர்கள் இல்லை. இருக்கிறவங்கள எவங்க பெட்டர் அதை சூஸ் பண்ணுங்க. அதுதான் இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒரு காந்தியை தேடுறதை வந்து விடுங்க. முதல்ல நம்மளே காந்தி கிடையாது. எனக்கு பிடித்தவர்கள் வந்து எனக்கு வந்து அவங்ககிட்ட நான் காந்தியாக பார்க்குறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. யார் வந்து அதாவது குறைகள் இருக்குது இங்கே வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு படம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் அரையிற மாதிரி இருந்தது. அந்த வசனம் பேசுனது, அந்த ஒரு வில்லன் வந்து வசனம் பேசுறது. என்னைக்காவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கியா? கஷ்டம் நஷ்டம் உனக்கு தெரியுமா? இங்கே உட்காந்துட்டு நீ உட்காந்து பத்திரிக்கையில் எழுதி நிற்கிறது உண்மை. அது பத்திரிக்கை நம்ம போய் நான் கூட வந்து அவர் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணிட்டார், இவர் வரலாமா அவர் வரலாமா, அவருக்கு ஏன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி
அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து சாதாரணமாக வீட்டிலே இருக்கிற அண்ணனுக்கும் இல்லை பிள்ளைக்கும் பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையே நம்மளால் சமாளிக்க முடியல. 1000 இது குரூப் இருக்கும், அத்தனையும் சமாளிக்கணும். கடைசியில் அவன் தூங்கணும். அவனுக்குன்னு வந்து உண்மையாக எனக்கு வந்து ரொம்ப அரசியல்வாதிகளை நினைக்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப மிகவும் மரியாதைக்கு, அதாவது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு எப்படி இருக்கிறாங்க. அதாவது என்ன ஒரு அழகாக வந்து, அதாவது ஒரு உங்களை வந்து ஒரு நீங்கள் மூழ்கிறீங்க, ஆனால் ஈரமே இல்லாமல் நீங்கள் எழுச்சி வரீங்களா அந்த குளத்துலேருந்து, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதுலன்னா அந்த ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் இருக்குல்ல, அடுத்த நிமிஷம் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அது ஒரு பக்குவம் இருக்குது. அதுக்குன்னு அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டதுக்கப்புறம் வந்து அந்த தோலில் துண்டை போட்டதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் வருது பாருங்கள். அது நீங்கள் வந்து மற்றதை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, நீங்கள் ஊழல் பற்றி பேசுங்க. எங்கே ஒயிட் காலராக பண்ணின்னு இருக்கோமே நம்ம மட்டும் நான் வந்து எல்லாம் வந்து இதுவாக இருக்கோம். அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம இதுவாக இருக்கோம். எத்தனை பேருக்கு வந்து அது இருக்குது, வெளியில் பேசிடலாம். ஆனால் அங்கே உள்ள ஃபீல்டில் இறங்கும் போது அங்கே வந்து இதுவாக இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்கே வந்து கண்டிப்பாக வந்து எப்படியாவது கோல் போடணும். அதுதான் வந்து அப்போ தான் வின் பண்ண முடியும். நான் அதுக்காக நான் வந்து இதுவாக இல்லை, ரொம்ப இதுவாக இருக்கணும்னு இல்லை, சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து வந்தாலும் வந்து சிஸ்டம் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த சிஸ்டமில் யார் வந்து நல்லது பண்ணுவாங்க, இருக்கிறதுல யார் பெட்டர், கொஞ்சம் வந்து யார் தொலைநோக்கு இதுக்காக சும்மா ஒரு வந்தோம் போனோம் அப்படின்ற மாதிரியா என்ன செஞ்சுருக்காங்க, அதாவது உள்ளதை நல்லதாக தேர்ந்தெடுக்கணும். அந்த பக்கம் அதான் ரிலேட்டிவ். அதாவது இங்கே வந்து புடம் போட்ட தங்கம்லாம் கிடையாது. இருக்கிறதுல கொஞ்சம் நம்ம அது இது மாதிரி தான் இருக்கிறதுல 3 வரேன்னு வந்து இதுமா 3ல் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். அப்படி அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது, அது தேர்ந்தெடுக்க அது கண்டிப்பாக இருக்குது. நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் தெரியணும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கிராமங்களில் அதிகமாக இருக்கும், நகரங்களில் வந்து எல்லாமே படிப்போம், ஆனால் போக மாட்டோம். அதுதான் சும்மா நம்ம 1000 கருத்து சொல்லுவோம், அன்னைக்கு போய் ஓட்டு போட மாட்டோம். ஓட்டு போட உண்மை. மகத்துவமிக்க உங்களுடைய மருத்துவ ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி டாக்டர். கடைசியாக ஒரு மக்களுடைய ரசனை குறித்து ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் மக்களின் மனதை அறிந்த மனநல மருத்துவங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள், நாட்டியம், இசையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம ரசிச்சுட்டு இருந்தது. ஒரு டயத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாறிப்போச்சு. ஒரு மென்மையான திரை இசையிலையும் ஒரு இதமான கதை அம்சத்துலையும் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த மாதிரி திரைப்படங்கள் தான் வெற்றி அடைஞ்சிட்டு இருந்தது. இப்போ கூட சமீபத்தில் இந்த அபியும் நானும் மாதிரி படம்லாம் கூட நம்ம பார்த்தோம். அது ஒரு இதமான ஒரு கதை அம்சமாக உள்ளது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ இடம் இல்லாமல் போச்சு டாக்டர். இப்போ வர படங்கள்லாம் இப்போ அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு, இப்போ முற்றிலும் மாறிடுச்சு. இப்போ உடைய கதைக்களமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வன்முறையும் ஒரு பாலியல் ரீதியான ஒரு கருவையும் வச்சுக்கிட்டு தான் கதையை உருவாக்குறாங்க. அடிதடி வன்முறைகள் அதிகமாகிடுச்சு. இசையும் அப்படி தான் இருக்குது. இசை மேலே காதுக்கு வந்து இதமான இசையாக இல்லை இப்போது. அது மாதிரி ஒரு ரசனையே மாறிடுச்சு மக்களுக்கு. இந்த மாதிரி ரசனை மக்களுக்கு மாறினதுக்கு என்ன காரணம்? இப்போ சமீபத்தில் தான் இது இவ்வளோ வருஷம் இருந்ததெல்லாம் மாறிப்போய் இப்போ கொஞ்சம் ஒரு 30 வருஷமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரொம்ப தலைக்கீழாக மாறி போயிடுச்சு. இது ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு மருத்துவமனையில் ஒரு சிறந்த சிந்தனையாளங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்குறேன். ரசனைன்றது ஒரு தனிப்பட்ட விஷயம். பொதுவாக நீங்கள் வந்து எந்த சூழலில் வந்து வளர்றீங்க, எந்த சூழலில் நீங்கள் வந்து விரும்புகிறீங்க, உங்களை சூழ்ந்து இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது பாதிக்கப்படும். எனக்கு வந்து ரொம்ப அதாவது எனக்கு கிடைச்ச சில நண்பர்கள் இருக்குல்ல, அவங்க வந்து என்னை விட ரசனை மிக்கவர்கள், என்னை விட எனக்கு ஆக்சுவலாக வந்து நிறையா படிக்கக்கூடியவர்கள். அதாவது வந்து இன்றைக்கும் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா மருத்துவர் சரி இல்லை எப்பயாவது வந்து வெளிநாட்டில் சில பேர் இருக்காங்க, எப்பயாவது பேசிட்டு இருக்கும்பொழுது வேறு எதுவும் இருக்காது, என்ன இருக்கா அதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பழைய சிவாஜி படத்தை பற்றி இல்லை படித்த ஒரு புஸ்தகத்தை பற்றி அல்லது ஏதாவது ஒரு காட்சியை பற்றி இதுதான் பேசுவோம், இசை பற்றி பேசுவோம். அதில் வந்து எல்லாருமே வந்து நல்லா பாடக்கூடியவங்க, எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க. நான் தான் வந்து சும்மா வந்து கூட வந்து சுண்டலுக்கு போன வந்து பார்ட்டி மாதிரி உட்காந்து வேடிக்கை. எனக்கு நான் பாடினா கன்றாவியாக இருக்கும். ரெண்டாவது எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தெரியாது. அவனுக்கு கூட ஏதோ ஒன்று இந்த இது ஒன்று கொடுத்துருவானுங்க, அதை மட்டும் ஏதாவது உருட்டி நைட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ராத்திரி வந்து அது ஹவுஸ் முடிச்சுட்டு அந்த சமயத்தில் வந்து அப்போ வந்து கிடைச்ச நண்பர்கள்லாம் நிறைய புஸ்தகங்கள் படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்து பேசிட்டு அந்த கதையெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தார்.
இசைன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சினிமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்டான்லியில் இருந்தபோது வந்து ஒரு 25 தியேட்டர் எங்கே போனாலும் யாராவது இருப்போம். கிளாஸ் பசங்க இருப்பாங்க, இல்லாட்டி வந்து அப்போது வந்து தேவி பாரடைஸு அந்த மாதிரி அங்கே சண்டேலாம் அங்கே வந்துடுவோம். அப்புறமா வந்து சில ஆங்கில படங்களும் பார்க்குற ஒரு அனுபவங்கள்லாம் இருந்தது. ஹிந்தி படம் கூட கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது. அப்புறமா ஹிந்தி படத்தை வந்து ரசிக்க ஆரம்பித்தது வந்து அந்த பாபி, யாதவ் கி பாரத் இந்த மாதிரி பாடல் தான். இளையராஜா வந்த உடனே எல்லாமே மாறிடுது. தமிழ் பட திரை இசைக்கு வந்துட்டோம். அதாவது நான் வந்து என்னுடைய இதில் நான் தூங்கியதுக்கும் தூங்காததுக்கு காரணமாக இருக்கிறது இளையராஜா இசைன்னு தான். என்னன்னா ரொம்ப ஆச்சரியம் எனக்கு வந்து சில சமயம் வந்து ஒரு இவருடைய எம்எஸ் விஸ்வநாதனோ இல்லை இளையராஜாவோ இல்லை வி குமாரோ அல்லது வந்து ராமமூர்த்தியோ இவங்கெல்லாம் வந்து போடும் பொழுது அந்த மியூசிக் இது பண்ணும்போது நடிகர்கள்லாம் ரசிக்கிறாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம ரசிக்கிற அளவுக்கு அதை விட அதிகமாக ரசிக்கிறாங்க பாடல் காட்சியை. நம்ம வந்து ஒரு நல்ல காட்சி, ஒரு கௌரவத்தில் வந்து ஒரு சிவாஜி கணேசன் வந்து வந்துட்டு எனக்கான நாள் குறிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பண்ணுவார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட அந்த பாட்டு, ஏன்னா பாட்டு வந்து ரொம்ப நாள் நிற்குது, படம் வந்து நிற்கலை. பாட்டு வந்து பட்டி தொட்டிலாம் கேட்குது. அது வந்து பல மாறுதல்களை டேப்பாகி மறுபடியும் வருது. என்ன ஆச்சரியம்னு பார்த்தா நடிகர்கள் கூட அவங்க ரசிக்கிறாங்க சில பாடல்கள். அதாவது பாடல் வரும்பொழுது நீங்கள் வந்து எனக்கு இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பாடல் கேட்ட தருணம் இருக்குல்ல, நான் என்னை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மொத பாடல் கேட்டபொழுது நான் எப்படி இருந்தேன் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யாரோட இருந்தேன், எந்த மாதிரி அனுபவம் இருந்தது, எந்த மாதிரி ஃபேண்டசி இருந்தது, அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறேன். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாட்டை ரிப்பீட்டடாக கேட்போம். ரிப்பீட்டடாக கேட்கும்போது இந்த ரீல்ஸுன்னு ஒன்று வருது இல்லை, ரீல்ஸுன்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு அழகான பெண்கள் வந்து அந்த பாட்டை வந்து கொஞ்சம் 2 வரி பார்க்கும்பொழுது நல்லா இருக்குது. ரொம்ப இது அதை வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பாடல்கள் ஏன் நல்லா இருக்குன்னா மனசை வந்து ரொம்ப சாந்தப்படுத்துது. ஏன்னா எனக்கு பிடித்த விஷயங்கள் அந்த ஒரு ஷார்ட் டைமில் ஏன்னா அங்கே அடைச்சிட்டு போகுது. நான் வந்து இருந்த பொழுது, அப்பொழுது நான் இருந்த பொழுது, அப்பொழுது ரசித்த பொழுது அந்த தருணங்களை எனக்கு வந்து ஒரு மைக்ரோ மில்லி செகண்டுக்கு வந்து ஞாபகப்படுத்துது. சின்ன சின்ன இசைகள்லாம், அதாவது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குரூப்பே வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தோங்க. அதாவது வந்து ரேடியோ பார்த்துட்டு, டேப் ரெக்கார்டர் பார்த்துட்டு, அப்புறம் இந்த இது M3 பார்த்துட்டு, இதை பார்த்துட்டு கடைசியெல்லாம் அவங்க போய் இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் விட்டேன். இருந்தாலும் சில பாடல்கள் கேட்கும் பொழுது அந்த இது என்னன்னா எங்கேயோ தொலைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. இசைன்றது ஒரு அதாவது வந்து என்னுடைய உணர்வுகளை தூண்டுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் பெரிய இது என்னது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோதான், அது மாதிரிலாம் இல்லை. நான் டிசோசியேட் ஆகிறேன், நான் மறக்கிறேன், நான் மறையிறேன். அதாவது அந்த இது சொல்கிற மாதிரி அந்த இதில் மாமரத்தில் மறைத்தது மத யானை, அப்படி மாமரத்தை மறைத்தது மத யானைன்றது மாதிரி அந்த இசையில் நான் மறையிறேன், இல்லை அந்த பாட்டு வந்து என்னுள்ள மறையுது. ரெண்டும் சொல்லலாம். நான் அது ரொம்ப திருமூலர் இதை வந்து இதுக்கு சொல்கிறது வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன். ரொம்ப பிடிச்ச, அதாவது எந்த தருணத்தையும் ஒரு சின்ன இது கூட அந்த பாட்டு வந்து எங்கேயோ எனக்கு தடவி கொடுக்குற ஒரு ஆதரவு எனக்கு பிடிக்கும். அந்த அந்த நிமிஷம் வந்து அப்படியே நான் கரையிறேன். பாட்டு வந்து எனக்கு தெரியல, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் கூட ஏன்னா 10 எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 பாடல்கள் ஒரு 15 எனக்கு சின்ன வயசில் ஒரு அந்த லிரிக்ஸ் கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும். இனம் புரியாத வயசில் அந்த வந்து ஒரு விதவை அவங்க சௌகர் ஜானகி அம்மா பாடுவாங்க இந்த ஒரு அழகான பாட்டு, கணவன் என்று சொன்னார் மாலை பொழுதின் மயக்கத்திலே வந்து அதில் வந்து வரப்பொழுது வெறும் கனவாய் போனது நிகழ்காலம், மயங்குது எதிர்காலம்னு அந்த இடத்துல வந்து அந்த மியூசிக் இருக்குல்ல, அது வந்து எனக்கு இன்னமும் வந்து ஒரு அழுகை உணர்வு உண்டாக்குது. எனக்கு சம்மதமே இல்லை. நான் ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் இல்லை, என்னடா இப்படி ஒன்று. அதாவது அந்த பாட்டை நான் கேட்கும் பொழுது வந்து நான் அங்கே கனெக்ட் ஆகிறேன். அந்த கனெக்ட் ஆகும் பொழுது நான் இருந்த தருணங்கள், அப்போது இருந்த அனுபவங்கள், அதெல்லாம் ஒரு மைக்ரோ மில்லி செகண்டில் ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அந்த இசைன்றது. பார்த்திங்கன்னா அப்போ தான் யோசிக்கும் பொழுது
இது எல்லாம் எனக்கு மட்டும் இந்த மாதிரி அனுபவமா? எல்லாருமே ரசிக்கிறாங்க, எல்லாருக்குமே பிடிக்குது. என்னென்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு தாய் வந்து இந்த தாலாட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நமக்கு முதல்ல கொடுத்த வந்து ஒரு இசை லல்லபி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இசையும் எங்கேயாவது வந்து ஒரு இந்த லல்லபி அடிப்படையில் இருந்ததுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும், ஈர்க்கும். அந்த இது வந்து பாட்டு வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருந்து அந்த எனக்கு மற்ற இசையை பற்றி வந்து ரசிக்க தெரியுமே தவிர அதனுடைய நியூயான்சஸ்லாம் எனக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒரு பாமரனா நல்ல இசை, நல்ல பாட்டு, நல்ல லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் அங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஒரு தாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது அப்போ ஒரு சின்ன ஒரு இது வச்சுருந்தோம், ஒரு ரேடியோ வச்சுருந்தோம். ஒரு ஏதோ ஒரு உடல் பிரச்சனை வார்டில் அட்மிட் ஆகிருந்தோம். ஸ்டூடெண்ட் வார்டுன்னு தனியாக இருக்கும். அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து 10 மணிக்கு மேலே வந்து ரேடியோ இருக்கும், இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் இருக்காது. அமுத கானம் இல்லை நீங்கள் கேட்டவை அந்த மாதிரி குணச்சித்திரம் எல்லாம் இருக்கும். அந்த 10 மணிக்கு மேலே வந்து பாட்டு வந்து இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து அந்த அனுபவித்த இரவுகள்லாம் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து அப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஎம்எஸ் பி சுசீலா அவங்களுடைய சாங்ஸோ இல்லை மற்ற இளையராஜா சாங்ஸ்லாம் கொஞ்சம் வரும்பொழுது அந்த பாட்டை கேட்கும்பொழுது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேட்குற அனுபவம் இருக்குது பாருங்கள், அது ஒரு 1000 கவுன்சிலிங்க்கு சமம்னு கூட சொல்லலாம். வந்து நிம்மதியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக. அதாவது நம்ம வந்து தொலைஞ்சு போகிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இசை வந்து ஒரு சாதனம். இசை வந்து நீங்கள் வந்து என்னன்னு சொல்கிறதுனா ஒரு மென்மைப்படுத்தும், தூங்க வைக்கும், தூக்கத்தை கெடுக்கும், உங்களை வந்து கொஞ்சம் சில சமயம் காயப்படுத்தும், உங்களுடைய ஒரு சின்ன டைரி எழுதும். இசை வந்து உங்களுக்கு வந்து அனுபவிக்காத விஷயத்தை கூட வந்து ஆசைப்பட வைக்கும், ட்ராவல் பண்ண வைக்கும், உங்களை தொலைச்சிட்டு உங்களே தேட சொல்லும். அதான் இசை. அது வந்து இந்த மாதிரி ஒரு பல பரிணாமங்களை கொடுக்கும் பொழுது அந்த இசை நல்லா தான் இருக்குது. அது வந்து பழகிட்டால் அது ஒரு பெரிய அடிக்ஷன் தான். நீங்கள் வந்து என்னென்னா அது வந்து அங்கே வந்து உத்து பார்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கேட்டாலே போதும், லைட்லாம் தேவையில்லை, அது காற்றில் வந்து அது பாட்டு கலந்தால் போதும். சில சமயம் வந்து அதை ஓட விட்டுட்டு அது பாட்டு பாடிட்டு இருந்துட்டு நான் உறங்கி இருந்த நாட்கள் இருக்கும். சமயத்தில் நடுராத்திரி ஏந்திரிக்கும் போது அது பாடின்னு இருக்கும், மறுபடி கேட்குறதுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அதான் ஒரு பெரிய இதுதான். அதாவது என்னென்னா இசைன்றது ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு பஞ்சு ஒத்தடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காயத்துக்கு மருந்து, சில காயங்களை கூட வந்து அதுக்கு வந்து காண்பிக்கிற ஒரு சாதனம் கூட சொல்லலாம். அதில் வந்து நமக்கு தீர்வு இருக்கோ இல்லையோ அந்த நேரத்தில் வந்து ஒரு தற்காலிகமாக வந்து கொஞ்சம் வந்து அதில் பிரயாணம் செய்கிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம கேட்டுட்டு இருந்த இசை அந்த இதெல்லாம் வந்து இப்போ அதுக்கு வந்து அந்த மாதிரி இசையை அமைக்கக்கூடியவங்க இல்லாமல் போயிட்டாங்களா, இல்லை அது அந்த மாதிரி ரசிக்கக்கூடியவங்க இல்லாமல் போயிட்டாங்களா? இல்லைங்க, இருக்காங்க. இப்பயும் சில பாடல்கள்லாம் கஷ்டம் நல்லா தானே இருக்குது. இப்பயும் வந்து இருக்கிற இதெல்லாம் வந்து எங்கேயோ வந்து அதாவது தெரியல. இசையில் வந்து என்ன இதுவாக இருந்தாலும் வந்து ஒரு நெஞ்சமேன்னு ஒரு ரகுமானுடைய பாட்டை கேட்கும்போது இதுவாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் கூட வந்து அதை முதல் தடவை கேட்கும்போது கூட அதில் வந்து எங்கேயோ தெரியல, ஒரு இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்பப்போ அங்கங்கே ஆமாம் வருது எல்லாம் வந்து இருக்குது. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறதால கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஃபுல்லாக சத்தமாக இருக்குது, செவிப்பற கிழிகிற அளவுக்கு அடித்து நொறுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ப்ராபப்ளி. அது வந்து அந்த காலத்துலேயும் இருந்தது. அப்போ கூட அந்த பாடல்கள் வந்து கொஞ்சம் இது ஒருவேளை இந்த தலைமுறைக்கு இருக்குது. சில பாடல்கள்லாம் நல்லாவே இருக்குது, மனதுக்கு மிக நெருக்கத்தில் இருக்குது. அதாவது வந்து கிளர்ச்சி ஊட்டுற பாட்டு வந்து இருக்குது, ரசிக்குது, அது கொஞ்ச நாளையோட முடியுது, பார்த்தோம் முடித்தோம் அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து உங்களை துரத்தும் தெரியுங்களா, நிழல் மாதிரி சில பாட்டு. அதாவது ஒரு நல்ல படம்னா படம் பார்க்கும்போது சந்தோஷப்படுறத வேறு, அதில் வந்து இன்வால்வ் ஆகணும். படம் பார்த்ததுக்கப்புறம் வந்தால் கூட 2-3 நாள் டிஸ்டர்ப் ஆகணும், என்னடா படம் எடுத்திருக்காப்புல என்ன அதுன்னு. இந்த மாதிரி ஒரு அதாவது எங்கேயோ நீங்கள் உங்களை வந்து கொஞ்சம் மறக்கணும், கொஞ்சம் விழணும். அதுதான் ஒரு படைப்பு. நீங்கள் வந்து அதாவது பெரிய ஒரு கிரிட்டிக்காக இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருடையும் ஒரு பிளேயர், ஒரு ஸ்பெக்டேட்டர், ஒரு கமெண்டேட்டர் இருக்கும். நல்ல படம், எல்லா படமும் நம்மளை ப்ளே பண்ண வைக்கும், நம்மளும் அதை இன்வால்வ் ஆகும், அந்த டின்சல் ஃப்ரேமோடு இன்வால்வ் ஆகும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஸ்பெக்டேட்டராக இருக்கும். சிலது வந்து அப்படியே இது படம் தான் இதுன்னு.
மூணாவது வந்து நம்ம கமெண்டேட்டர் வந்து இருக்கும். சில படங்கள் நம்மளை தொலைக்க வைக்கும், துரத்தும். 2-3 நாள் ஏன்டா இந்த என்ன ஒரு அதாவது ஒரு அழகியல் காரணமாக கூட இருக்கும். சில படங்கள்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது, நான் என்னோட ரசித்து மகேந்திரன் படங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். சில இதெல்லாம் இன்னமும் நல்லா இருக்கும். இன்னமும் நீங்கள் வந்து படங்களில் நீங்கள் சொன்னீங்கனால ஒரு மனநல மருத்துவர்ன்ற முறையில் சுமைதாங்கின்ற ஒரு இடத்துல வந்து உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு, வைர வரிகள் அது. காலில் நான் செருப்பு இல்லாததுக்காக நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், எது வரைக்கும் தெரியுமா, ஒருத்தன் காலே இல்லாத ஒருத்தனை பார்க்குற வரைக்கும். இதை விட பெரிய ஒரு சைக்கோதெரப்பி வந்து ஒரு 2 வரியில் சொல்ல முடியறதுக்கு வந்து கண்ணதாசனை விட வேறு யாரும் சொல்ல முடியாது. ரொம்ப 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 இதுவான ஒரு விஷயம். சில விஷயங்கள்லாம் அந்த ரசனைகள்லாம் அந்த மறுபடியும் பார்த்தாலே கொஞ்சம் எட்டி பார்க்க தோணும். எங்கேயாவது வந்து எப்பயாவது காற்றுல அந்த பாட்டு வரும்பொழுது அங்கே பழைய அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வர்றது இருக்குல்ல, ஒரு நல்ல சுக அனுபவம் தான் அது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உங்களை இன்றைக்கி சந்தித்ததில் நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள்கிட்ட உங்கள் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க, நன்றி. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register.